ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சிறந்த நாளாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி என்று மட்டும் சொல்லாமல் தமிழ் நாடக கலைஞர்கள் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்மோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடத்தக்கூடிய பிரம்மாண்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் குசேலர் மாதிரி, நீங்க கிருஷ்ணர் மாதிரி, நாங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லாட்டா இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த நாடக குழு 50 வருஷத்துல 7000 நாடகம் போட்டிருக்கிறதுங்கிறது சாதனை என்றாலும் அந்த சாதனையை அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு அதை விட ஒரு சாதனையாளர் வேண்டும் என்றால் அது நம்முடைய தமிழக முதல்வர். உலகம் உள்ள 6 கோடி தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நாடக குழு ஒரு ட்ரஸ்ட், அந்த டிராமா ட்ரஸ்ட்டை பற்றி நான் முதலியே சொல்லிட்டார். நான் பேசுவேன் உங்களை பற்றி, நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால நான் எங்கள் டிராமா ட்ரூப்பில் இந்த சாதனை நடத்துவதற்கு முக்கிய காரணம் இது ஆரம்பித்து வைத்த என்னுடைய தந்தை திரு எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணுவார். அரவிந்த் சாமி பாஸ்னா புரியாது, இந்த வெள்ளப்பணியாரனா தான் புரியும். அதுக்காக சொன்னேன். அவர் ஆரம்பித்தார். ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பர்சன். அவருடைய 100வது ஆண்டு இது. எங்கள் நாடக குழுவுடைய 50வது ஆண்டு. என்னுடைய 75வது வயது இந்த டிசம்பர் மாதம். இதில் முதல்வருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எங்கள் அப்பாவோட 75வது பிறந்த நாளைக்கு ஜிஆர்டியில் நீங்கள் வந்தீங்க, அன்ற மேயராக இருந்தீங்க. எங்கள் அப்பா நிறைய இந்த அனாதை பிணங்களை அடக்கம் செய்வார். அப்போ நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி அந்த டெட் பாடிக்கெல்லாம் ஒரு ஒயிட் காடா துணி வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்றாரு. அடுத்த நாளே அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அந்த அனாதை பிணங்களுக்கு அந்த ஒயிட் காடா துணி இருந்தது. அதே போல நான் எம்எல்ஏவாக இருந்தபோது, துணை முதல்வராக இருந்தபோது, அப்போ நான் கேட்டேன், சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய வெட்டியான்களை அரசு ஊழியராக்கணும், பிணம் வந்தாதான் பணம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அது அடுத்த அந்த செஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அவர்களை அரசு ஊழியராக்கி இன்று வரை அரசு சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வாழ்த்துவாங்க. காலையில எழுந்தோன்னே 2 பணமாவது வந்தாதான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா எப்படி மருத்துவர்கள் நோயாளிகளோடயே வாழ்றாங்களோ அது மாதிரி இவங்க இறந்தவர்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உண்டானது பண்ண முடிஞ்சது. எனக்கு எங்க நாடக குழுவின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து வருஷத்துக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரோம். வருஷத்துக்கு 200 பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்புறம் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜுனைல் டயபிட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு போன்ற விழிப்புணர்வு முகாம்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். எல்லாவற்றையும் தாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அங்கே உள்ள அடையாளம் அனாதை பிணமும் சொல்ல முடியாது, ஏன்னா அனாதையாக யாரும் இறக்கிறது இல்லை, ஆதரவு இல்லாமல் இறக்கிறார்கள். அப்படிப்பட்ட 600 ஆதரவற்ற பிணங்களை கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த செலவில் அடக்கம் செய்திருக்கின்றோம். இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய எத்தனையோ ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே சிவராமன் தமயந்தின்னு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. எங்கள் ட்ராமாவுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன கர்டன் ஓரமாக கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போவாங்க. நான் சொன்னேன், ஓரமாக கிழிஞ்சிருந்தா 10 ரூபாய்க்கு தைச்சிட்டு போகிறோம், இதுக்கு 50,000 ரூபா கொடுக்குறீங்க? இல்லை, நீங்கள் வேற சேரிட்டிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே போல எனக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த மேடையில் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைமாமணி அவார்டு ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. கலைமாமணி அவார்டுங்கிறது அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விருது. அடுத்த நாள் பேப்பர்ல அது பழைய அன்னைக்கு வரும் நியூஸ், அதுக்கு அடுத்த நாள் பழைய நியூஸா போயிடும். அப்போதான் நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். கலைமாமணி பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு வாழ்நாள் கௌரவமாக
அவர்கள் தமிழக பஸ்ல இலவசமாக பயணம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்னு கேட்டேன். அதை உடனே கொடுத்தார். அது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துணைக்கு ஒருத்தர் போறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்கார். இதுக்கும் அனைத்து வெறும் நாடக கலைஞர்கள், அனைத்து மேடை கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லார் சார்பாகவும் எங்களின் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், நமக்கு ஒண்ணு வேணும், நமக்கு ஒண்ணு வேணும்னு ஒண்ணு இருக்கு, பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் இது பொதுவாக வாய்ப்பு இல்லாதவர்கள், குரல் அற்றவர்களுடைய குரலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு ஏதோ நல்லபடியாக நடத்த முடியுது, நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு வீக் டே, டிராபிக் அந்த மாதிரி இருக்கு. நமக்கு முன்னெல்லாம் அரை மணி நேரத்துல போயிடலாம்னு சொல்லுவோம். இல்ல, நான் கிளம்பிட்டேன்னு தான் சொல்றாங்க. இப்போ அரை மணி நேரத்துல வர முடியுமா முடியாதான்னு தெரியாது. நான் 8th பக்கம் தான் இருக்கேன், வந்துருவேங்கிறாங்க, வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகுது. ஏன்னா போய் யூட்டர்ன் எடுத்துட்டு வருது. ஆனால் மெட்ரோ வருது. தமிழ்நாட்டில் மெட்ரோ வந்த பிறகு இந்தியாவின் மிகச்சிறந்த தலைநகரங்களில் சென்னை ஒன்றாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்கள் நாடகம் போட்டிருக்கோம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேல மாற்று கருத்து சொன்னா அவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட கண், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்லை. அதுக்கு நம்ம எதுவும் அதுக்கு மேல சொல்ல முடியாது. உடனே நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன்பாங்க. அதனால அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா அந்த எனக்கு தெரிஞ்சு வலிக்காத சவுக்குங்கிறது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பண்றாங்க. நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனா சவுக்கு சீப்பா கிடைக்குதுன்னு தான் சொன்னேன். என்னுடைய பேத்தி கூட வந்து பாடும்போது, நீ ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுமா அப்படின்னு. என் பேத்தி கொஞ்சம் நியூஸ்லாம் பார்க்குறவ, அவ சொன்னா, என்ன தாத்தா தமிழ்த்தாய் வார்த்தா பாடணும், முதல்ல நேஷனல் ஆந்தம் தானே பாடணும் அப்படின்னா. இல்லம்மா, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடணும். தமிழ்நாட்டுல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நம்ம நேஷனல் ஆந்தம். அதுக்கு அடுத்தது நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் பாட மாட்டேன்னு யாருமே சொல்லலையே. இல்லையே, அப்படியா தாத்தா அப்படின்னாங்க. இந்த தாத்தா கிட்ட சொல்லாதம்மா, கிண்டியில இருக்கிற தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு. அது எந்த தாத்தான்னு எனக்கு தெரியல, ஆனா அவ சொன்னதுக்காக சொல்றேன். ஆனா நமக்கு எது சிறப்பாக கிடைக்கிறதோ அதை விட எது இல்லையோ அதை நினைச்சு இயங்கக்கூடிய மனோபாவம் தான் ஜாஸ்தி. மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர். அவர் அந்த எல்லோருக்குமான முதல்வராக இருக்கும் வரை அவர் என்றுமே முதல்வராக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய 3000வது டிராமா சீஃப் மினிஸ்டர், அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. 3500 அன்றைய முதல்வர் கலைஞர் திரு மூப்பனார் அவர்கள் வந்தாங்க. 5000வது நாடக விழா அப்பவும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், வைகோ வந்தாங்க. அதற்கு பிறகு 5600 அன்றைய முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்களும், துணை முதல்வராக இருந்த நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறது ரொம்பவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் அசம்பிளியில அவர் துணை முதல்வராக அறிவிக்கும் போது நான் கை தூக்கி நான் வாழ்த்துறேன்றேன். என் கையை பிடிச்சி 10 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வேற கட்சியில இருக்கேன். எனக்கு கட்சி இதெல்லாம் இல்லை, நான் விசுவாசி கிடையாது, நான் நேர்மையானவன். வாழ்க்கையில் நட்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நமக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான். ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அவசியமே இல்லை. நாம எல்லாரும் நல்லா இருக்கோமா, அதை விட என்ன வேணும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட பல நன்மைகளை கூடிய விரைவில் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி செய்வார். ஏன்னா இது ஒரு நாடக விழா. இந்த நாடக விழால நான் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் எனக்கு பேச முடியாத வாய்ப்பு. ஆனா மீண்டும் மீண்டும் எங்க ஆழ் மனத்தில் இருந்த அத்தனை நன்றியையும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக்கிறோம். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது. இன்னைக்கு நீங்க பார்த்திருக்கேன், உங்க பிரச்சாரம் கிட்டத்தட்ட 2 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க. 2026 எலெக்ஷனுக்கு. இன்னும் பாக்கி பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் சில பேர் முயற்சிக்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால உங்கள் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, உங்கள் உழைப்புத்தான் உங்கள் வெற்றி. நான் ஒரே ஒரு தொகுதி, மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான். அதுக்கே நமக்கு டயர்ட் ஆகுது, மூச்சு அரைக்குது. 234 தொகுதி அசால்ட்டா 2 தடவை 3 தடவை முருகன் உலகத்தை சுத்தி வந்த மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு இந்த தெம்பு, தேக ஆரோக்கியம், உடல் நலம் எல்லாம்
மிக சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அனைத்து மக்களுடைய நல்ல எண்ணங்களும் வாழ்த்துக்களும் உங்களை 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். எங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். 100 ஆண்டு காலம் இருந்து நிறைய சமூக சேவகர். அவர் 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். நான் 53 தடவை நான் ரத்தம் கொடுத்துருக்கேன். அதனால உங்களால் முடிந்தால், எங்கள் தந்தை 1958 இந்த மந்தவெளிப்பாக்கத்துக்கு வந்தோம். அந்த தெரு 5வது ட்ரஸ்ட் கிராஸ் தெரு, அதை நீங்கள் SV வெங்கட்ராமன் தெருவாக மாற்றி அமைத்தால் ஒரு நாடக கலைஞனுக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.